அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால கடன் வாங்கினவெல்லாம் கடன் திருப்பி கொடுக்க மாட்டேன்றான். அதே மாதிரி நான் எங்கே போய் கடன் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. சனினால் எழுந்து வந்த பிரச்சனைகள் அத்துணையும் ஓஞ்சிடும் இந்த ஒரு வருஷத்துக்கு. 2027 5ஆம் மாதம் வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வெளிநாடு போய் சூப்பராக படிப்பீங்க. நிறைய சான்ஸ் உண்டு. அழகாக வெளிநாடு போகலாம். முதல்ல நல்லது என்னென்னா திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள் அப்படின்றதுலாம் நடக்கும். வணக்கம், நான் டாக்டர் தீபா. அதில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்குது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டால் பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள், 7 நாட்டு சனியில் இருக்கவங்க சாலிடாக ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கண்டக சனியில் இருக்கிறதுனால கன்னி சாலிடாக கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்கள் நல்லா இருப்போம்மா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடாக வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில் இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டாக கேட்பாங்க, இனியாவது நாங்கள் நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனியே எக்ஸலண்ட்டாக இருக்கான். அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்கறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேலே குருனோட 9ஆம் பார்வை படுது. அப்போ எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்போ ரிஷபத்துக்கு சனி லாப சனியாக இருக்கு, ஓகேங்களா? மிதனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார், கட நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க சொல்லி இருக்கோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கேது என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாகவே உங்களுக்கு புரியும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு அப்படின்னாலே ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லணும். ராசி அதிபன் குரு பகவான். நல்ல நாலேஜ் இருக்கும், இன்டெப்த் ஆஃப் நாலேஜ். நிறைய பேச மாட்டாங்க, பேசினா கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உபயராசி, மற்றவங்களுக்கு என்னோட அறிவு எனக்கு மட்டும் பயன்படக்கூடாது, என்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்குங்க தனுசு ரொம்ப புத்திசாலித்தனம், நிறைய நல்ல குணங்கள். மற்றவங்களை ஏமாற்ற தெரியாது, மற்றவங்களை கெடுக்க தெரியாது, மற்றவங்களுக்கு துரோகம் செய்ய தெரியாது, மற்றவங்களை வஞ்சித்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மற்றவங்களை ஏமாற்றி அவங்க காசு போடுங்க தெரியாது. அவ்வளோ நல்ல குணம் இருக்கும். ஆனால் நிறைய தனுசுக்கு இதெல்லாம் நடக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி ஊர்ல இருக்கவெல்லாம் தனுசை தலை மேல தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவான். இவரால் தான்ப்பா நான் பெரிய ஆளா இருந்தேன், இவரோட ஒரு அட்வைஸ் பேர்ல தான், இவரோட வலியுறுத்தல், அதாவது என்ன இந்த விஷயத்த செய்ய வேணாம்னு கைட் பண்ணாரு, வலியுறுத்தினார். அதனால நான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு ஊரே கொண்டாடினாலும் வீட்டில் இருக்கவங்க பெருசா மதிக்கிறதுல மெஜாரிட்டி நான் பார்த்த வரைக்கும். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. பல வருடமாக கஷ்டத்தில் இருக்கும்னு சொல்கிறவங்களும் உண்டு. அது சுய ஜாதகத்தில் தசையை பொறுத்து சொல்லலாம். ஆனால் கொஞ்ச நாளாக கஷ்டம். சனி பேச்சிலேருந்து முக்கியமாக சொல்லிக்கலாம். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால கடன் வாங்கினவெல்லாம் கடன் திருப்பி கொடுக்க மாட்டேன்றான். அதே மாதிரி நான் எங்கே போய் கடன் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. குடும்பத்தில் எப்பயுமே ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, பிரச்சனை படிக்கிறாங்க, ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்காங்க, எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறது தனுசு உண்டு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷரும் தாங்க முடியலப்பா, கீழே சபார்டினேட்ஸ்னோட ப்ரெஷரும் தாங்க முடியல, கூடவே இருந்தால் என்னோட நல்ல நட்பு அப்படின்ற மாதிரி பழகுனா இப்போ பார்த்தீங்கன்னா அவளே பின்னாடி என்னை ட்ராப் பண்ணுறான். இந்த மாதிரி சொல்கிற தனுசும் உண்டு. ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது இருக்குங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு வலி வந்துருச்சு, முட்டி வலி வந்துருச்சு, கீழே பார்த்தீங்கன்னா விழுந்த எழுந்த டிஸ்க் ப்ரொலாக்ஸ், டிஸ்க் பல்ஜ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தனுசுக்கு எதனால் வருது அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் இது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் தொடரப்போதா? 2028 வரைக்கும் தொடரதான் போகுது. ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்குது இல்லைங்களா? குரு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா சனி பகவான், அர்த்தாஷ்டம சனியா இருக்க சனி பகவான் மேலே படுது உங்களுக்கு. அப்போ அவர் அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாலும், அம்மா சாமி நான் உங்களுக்கு எடுக்கலாம் மாட்டேன்ப்பா, நான் பாட்டுன்னு சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கார். அப்போ சனினால் எழுந்து வந்த பிரச்சனைகள் அத்துணையும் ஓஞ்சிடும் இந்த ஒரு வருஷத்துக்கு. 2027 5ஆம் மாதம் வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கடுத்து ராகு பகவான் 3ஆம் பாவம், என்னுடைய தைரிய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் ராகு சூப்பர்.
என் தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல, இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. அப்ப நான் தீவிரமா முயற்சி பண்ணுவேன். சக்சஸ் ஆகணும், சாதிக்கணும் அப்படின்றதுல பயங்கரமா பக்காவா முயற்சி பண்ணுவேன். மைனஸ் ஏதாவது இருக்கா? 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அப்ப மைனஸ் பெருசா கிடையாது. 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் அது முயற்சி ஸ்தானம் அப்படின்றதுனால எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல நான் இன்டென்ஸா வந்து என்னோட முயற்சியை போடுவேன். என்னுடைய நேரத்தை செலவிடுவேன். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, வயசு பிள்ளைங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். நீங்க தனுசு ராசி பையன் அப்படின்னா, புத்திசாலித்தனம் எல்லாமே இருந்தாலும், அதாவது கோள்னோட இது சரியில்லை இல்லைங்களா? பாவம் சரியில்ல. அப்ப அந்த கோள் உங்கள எப்படி ஆட்டுவிக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ண பார்ப்பீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு ஒத்தே வராது. எந்த விதத்திலயும் ஒத்து வராது. அவ தான் என் வாழ்க்கை. அவளுக்காக தான் நான் வாழ்வேன். அவ இல்லைன்னா செத்து போயிடுவேன். எங்க அம்மா வேணாம், எங்க அப்பா வேணாம், யாரும் எனக்கு வேணாம். அவ தான் வேணும். அப்படின்ற மாரி அந்த ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்துல முயற்சி போடுறது. இப்ப மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து சுயதொழில் செய்யறதுக்கான பிராப்தமே இருக்காது ஜாதகத்துல. சுயதொழில் செஞ்சா ஏமாந்து தான் போயிடுவாங்க அப்படின்னு ஜோதிடமும் பார்த்திருப்பாங்க, சொல்லவும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு சுயதொழில் தான் வேணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலதிபரா மாறணும். இப்படி ஏதாவது ஒண்ணு வச்சு, அதுவும் தொழிலும் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சா பரவால்ல. சம்மந்தமே இல்லாத தொழில் செஞ்சு, அதுல முயற்சியா போட்டு வீணா போவாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆக நீங்க ஒரு விஷயத்த முயற்சி செய்றீங்களா? ஜாதக பிரகாரம் இந்த வேலை நம்மளுக்கு ஒத்து வருமா? வராதா? தெரிஞ்சுக்கோங்க. லவ்லலாம் அப்படி பார்க்க முடியாது. அது வந்து அனுபவப்பட்டு தான் ஆகணும். பட் தொழில் மத்தியம வயசு கொஞ்சம் பெரியவங்கலாம் இத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுல கவனம் அப்படின்றது வேணும். கேது 9ஆம் பாவம். அப்பாக்கும் உங்களுக்குமான இடைவெளியா தான் இருக்கும். அப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வெளிநாடு போய் சூப்பரா படிப்பீங்க. நிறைய சான்ஸ் உண்டு. அழகா வெளிநாடு போலாம். வெளிநாடு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கேது 9 பக்காவா ரிசர்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்கேருந்து நான் வந்து யுஎஸ் போயிட்டு அக்கல்ட் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆன்மீகம், அமானுஷம் இதெல்லாம் சூப்பரா படிக்கலாம். அது சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கான யோகமும் பாக்கியமும் உண்டு. சூப்பர். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து 8ல போறார். ராசி அதிபன் அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு போயிடுறானேம்மா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? முதல்ல நல்லது என்னன்னா, திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள் அப்படின்றதுலாம் நடக்கும். நல்ல மாற்றமும் உண்டு, கெட்ட மாற்றமும் உண்டு. நெகட்டிவ் என்ன அப்படின்னா, 8ல குரு போய் மறையிறாரு அப்படின் போது உங்களோட பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல் முக்கியமா பூர்வீகம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத போய் பாருங்க, பராமரிங்க. இல்லன்னா எவனோ ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து இது என்னதுன்னு உரிமை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹிடன் சீக்ரஸீஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத மறைமுகமாவே வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. எப்படி ட்ரை பண்ண முடியும்? வெளிய வரணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? முதல்ல எந்த அன்பு காமிச்சீங்களோ, அதே மாரி அன்பு காமிங்க. இல்ல உங்க வீட்ல சம்மந்தப்பட்டவங்க கிட்ட உண்மைய சொல்லிடுங்க. ட்ராப் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்லன்னா அவங்களால ட்ராப் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிய தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. சமுதாயத்துல லைட்டா வந்து கசியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். புரியுதுங்களா? வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் வேணும். நீங்க பெண்களா இருக்கீங்கன்னா, கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும். சின்ன சின்ன விஷயங்கள் செய்றீங்கன்னா நெறைய நல்லது நடக்கும்மா. இருந்தாலும் பரிகாரம் கண்டிப்பா பரிகாரம் அப்படின்றது உண்டு. 8ல குரு மறையிறாரு. உச்சம் பெற்று தான் இருக்காரு. அவரோட உச்ச பார்வையில நல்லது தான். கவலைப்பட வேண்டாம். பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான். அந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க ஆலங்குடி முடியும் அப்படின்னா, ஆலங்குடி போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஈசனை வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆலங்குடி வரைக்கும் முடியாது அப்படின்னா, இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி திருவலிதாயம் சிவஸ்தலம், திருவலேஸ்வரர், பரத்வாஜ முனிவர் வழிபாடு பண்ண ஸ்தலம். இங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வானா, நேரா போறது குருக்கு மட்டும் 2 விளக்கேத்தி வச்சுட்டு, குரு பகவான மட்டும் கும்பிட்டு ஓடி வந்துடுறது. குரு பகவான் யார் காலடியில இருக்கா? ஈசனோட காலடியில. ஈசன வழிபாடு பண்ணுங்க. அகில லோக ஐயனை வழிபாடு பண்ணுங்க. அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரு பகவானை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்குமா. இப்ப நான் சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பாருங்க, உலகத்தில் உள்ள உங்க ராசி மக்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். பொதுவாவே கோச்சார பலன்கள் அப்படின்றது 50%. உங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். இன் ஜெனரல் ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. தசை எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா 100க்கு லட்சம் சதவீதம் நிறைய நல்லது நடந்துடும். கவலையே பட வேண்டாம். தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்னாலும், அஷ்டமாதிபதியினோட தசை இருக்கு, விரையாதிபதியினோட தசை இருக்கு அப்படின்னாலும், கோச்சார கிரகங்கள் கோச்சார பலன்கள் 50% சாலிடா நடக்கும். இல்லம்மா நாங்க பார்த்துட்டோம், இது வரைக்கும் எங்க ஜாதகத்தை முழுசும் நாங்க அனலைஸ் பண்ணதே இல்லை, உங்ககிட்ட பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம். இல்ல எங்க குடும்பத்துல தீராத கடன் பிரச்சனை இருக்கு,
எப்போ வீடு கட்டுவோம் தெரியல, குழந்தைங்க எப்போ திருந்தோம் தெரியல, எப்போ என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் தெரியல, எப்போ எனக்கு ஒரு நல்ல திருமண வரன் கூடி வரும்னு தெரியல. இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.